தமிழகம் முழுவதும் திருக்கோயில்கள் சொந்தமான நிலங்கள் 5.25 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருப்பதாக சட்டப்பேரவையிலே அறிவித்தார்கள். பின்பு சட்டப்பேரவையிலேயே 4.25 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருப்பதாக பின்பு தெரியப்படுத்தினார்கள். ஆக இந்த இரு நிகழ்வுகளிடையிலே 50,000 ஏக்கர் நிலங்கள் கபலீகரம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இதையடுத்து உண்மை நிலைமை பார்த்தோம்னா மேலும் 5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கும். ஆக மொத்தம் 10 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இந்த திருக்கோயில்கள் சொந்தமானவை. இதில் இன்னும் அந்த 5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் கபலீகரம் செய்யப்பட்டவை எங்கே போனது, எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரையிலும் முறையாக மேற்கொள்ளப்படலை. அதற்காக இப்போ நம்ம அரசுக்கு என்ன பரிந்துரை பண்ணியிருக்கிறோம்னா, பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை, நில அளவைத்துறை, மின்வாரியம் உள்ளிட்ட துறைகளோடு ஒருங்கிணைந்து மூல ஆவணங்களின் அடிப்படையில் அதையெல்லாம் இந்த மேலும் 5 லட்சம் ஏக்கர் நிலங்களை கண்டறியறதுக்காக நம்ம தெரியப்படுத்தியிருக்கோம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெரும்பாலான திருக்கோயில்களை சொத்துக்கள் பார்த்தோம்னா அதுக்கான மூல ஆவணங்கள் நிறைய திட்டமிட்டு அளிக்கப்பட்டிருக்கு. ஒரு உயிரும் உடலும் ஒருங்கிணைந்தது தான் ஒரு துறையினுடைய செயல்பாடு. அப்போ இந்த திருக்கோயில் சொத்துக்களுக்கு உயிர் எதுனா ஆவணங்கள் தான். அந்த ஆவணங்களை சட்டவிரோதமாக வேணும்னே அழிச்சிருக்காங்க. இதன் பேர்லேயே நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டு அதன் பேரில் சம்மந்தப்பட்ட அனைத்து சார்நிலை அலுவலர்களுக்கும் ஏற்கனவே சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதோடு மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சிலர் செய்யக்கூடிய குற்ற செயல்களினால ஒட்டுமொத்த துறைக்கே அவப்பெயர் ஏற்படுதுங்கிறதுனால இந்த மாதிரி திருக்கோயிலுடைய சொத்துக்கள் அபகரிப்பில் உடந்தையாக இருக்கக்கூடிய அலுவலர்கள் மேலே இந்திய தண்டனை சட்டம் 120 கீழே வழக்கு பதிவு செய்ததற்கும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுக்கும் விரிவாக தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. அதனால் இந்த திருக்கோயில் சொத்துக்கள் அபகரிப்பில் உடந்தையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு அலுவலரும் இனி வரும் காலங்களில் தப்ப முடியாது. எங்கள்ங்கிறதுல பார்த்தோம்னா அதிகபட்சமாலாம் வேண்டாம், இந்த நேர்மையும் ஒழுக்கமாக நிறைந்த உண்மையான பாடுபடக்கூடிய ஒரு 50% அலுவலர்கள் மட்டும் முன் வந்தாங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு அரசினுடைய நிதிநிலை அறிக்கைக்கு தேவையான அனைத்து தொகையும் இதிலிருந்து ஈட்ட முடியும். அந்த அளவுக்கு இந்த வேல்யூபிள்னு சொல்லக்கூடிய மிக மதிப்பு மிக்கக்கூடிய துறை இந்த அறநிலையத்துறை. இந்த நிதியினை கொண்டு அறிவியல், விஞ்ஞானம், பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட சகல வித்தைகளுக்கான ஒரு சர்வதேச தரத்தினால பல்கலைக்கழகத்தை துவங்கி மக்களுக்கு இலவசமாகவே கல்வி வழங்க முடியும். ஆனால் இதற்கான நடவடிக்கையெல்லாம் கடந்த 50 ஆண்டுகளில் அரசாட்சி செய்து இந்த அரசுகள் எதையும் மேற்கொள்ளலை. இதை எல்லாமே பிணத்தின்னி கழுகுகள் போல் கொத்தி காசு எடுத்து தனிப்பட்ட முறையில் ஆதாயம் அடைஞ்சு வந்தது மட்டும்தான். அதனுடைய விளைவாக இன்றைக்கி ஆலய சொத்துக்கள் எல்லாம் பறிப்போய் வீதிக்கு தள்ளப்படக்கூடிய நிலையில் மக்களுடைய எழுச்சியினுடைய விளைவாகவும் நீதிமன்றங்களுடைய சாட்டை அடியினாலும் அரசு இயந்திரம் பம்பரமாக சுழன்று இந்த கோயில் சொத்துக்களை காப்பாற்ற வேண்டிய தருணத்தில் மெல்ல மெல்ல வெற்றி கண்டு வருகிறது. இதில் முழு வெற்றி கண்டிப்பாக எய்துவோம். இன்னைக்கு அஷ்டமிங்கிறதுனாலையா ஆனால் பயிரோட படாதபாடு பெரிய பொருள் எங்கே போட்டிருக்கு, வேறு டப்பால் எடுத்துட்டாங்க. இது இருக்கட்டும், வேறு நன்றி. சரிங்க.